இது Lightroom Masterclass சீரீஸ்ல third வீடியோ, லைப்ரரி மாடியூல். இது ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஒரு கேட்டலாக். இதில் மொத்தம் 146 ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போது இது கரண்ட்லி கிரிட் வியூவில் இருக்குது. இதில் இருந்து லூப் வியூக்கு, அதாவது சிங்கிள் ஃபோட்டோ வியூக்கு சேஞ்ச் பண்ண இ கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். அகெயின் கிரிட் வியூக்கு போக ஜி கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த கிரிட் தம்ப்நெயில் சைஸை இன்க்ரீஸ் பண்ண டூல் பாரில் ரைட் சைடில் இருக்கிற ஸ்லைடரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிட் செல்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று காம்பேக்ட் செல்ஸ், இன்னொன்று எக்ஸ்பேண்டட் செல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காம்பேக்ட் செல்ஸ். இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இந்த கிரிட்ல இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா அது காம்பேக்ட் செல்ஸ். ஒருவேளை இந்த இண்டெக்ஸ் நம்பர் உங்களோட லைட் ரூமில் காமிக்கலனா Ctrl J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைப்ரரி வியூ ஆப்ஷனில் காம்பேக்ட் செல்ஸ் டேபில் இண்டெக்ஸ் நம்பரை செக் பண்ணால் போதும். இல்லை இது போதாது, எவ்ரி பிக்சரோட ஃபைல் நேமும் டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த டாப் லேபிளை கிளிக் பண்ணால் போதும். இங்கே ஃபைல் நேமும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். ஃபைல் நேமுக்கு பதிலாக வேற இந்த லிஸ்டில் இருக்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன், கேப்சர் டேட் அண்ட் டைம், கிராப்டு டைமென்ஷன், மெகா பிக்சல். ஸோ இது எத்தனை மெகா பிக்சல் எடுத்ததுன்னு தம்ப்நெயில் வியூலே, அதாவது கிரிட் வியூலே பார்த்துக்கலாம். இது மல்டிபிள் கேமராஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். காமன் ஃபோட்டோ செட்டிங்ஸ். இந்த காமன் ஃபோட்டோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ISO இது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு பேர் தான் காமன் ஃபோட்டோ செட்டிங்ஸ். இல்லைனா லென்ஸ் செட்டிங்ஸ். ஸோ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த கிரிட் வியூலேயே காமிச்சிடும். இது மாதிரி உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்பிளே ஆனால் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை ப்ரொடக்டிவாக சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதில் ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை கிரிட் வியூலேயே பார்க்கணுன்னா அதுக்கு தான் எக்ஸ்பேண்டட் செல்ஸ் இருக்குது. ஸோ ஷோ கிரிட் எக்ஸ்ட்ராஸில் போயிட்டு எக்ஸ்பேண்டட் செல்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தம்ப்நெயில் பக்கத்தில் சைஸ், அதாவது ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இங்கே எக்ஸ்பேண்டட் செல்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்டட் செல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. இதுதான் எக்ஸ்பேண்டட் செல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது காம்பேக்ட் செல்ஸ், அதாவது சின்னதாக இருக்கும்போது என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ இது எக்ஸ்பேண்டட் செல்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த காம்பேக்ட் செல்ஸில் இண்டெக்ஸ் நம்பரிங் வேணும். இப்போது இந்த இண்டெக்ஸ் நம்பர் காம்பேக்ட் செல்ஸில் பெருசாக இருந்த 20, இங்கே பாருங்கள் 21, 22, 23 இந்த பெருசாக இருந்த நம்பர் இந்த எக்ஸ்பேண்ட் செல்ஸ் கொடுத்த உடனே மேலே கார்னருக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த இண்டெக்ஸ் நம்பர். அண்ட் தென் காப்பி நேம் ஆர் ஃபைல் பேஸ் நேம். இந்த ஃபைல் நேம் அப்படின்னா தெரியும், இந்த காப்பி நேம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் கிராப்டு டைமென்ஷன். ஸோ கிராப்டு டைமென்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் தென் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். நம்ம என்ன ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதுக்கு பதிலாக காமன் ஃபோட்டோ செட்டிங்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக ரேட்டிங்கை, ஸ்டார் ரேட்டிங்கை டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை லேபிள் கலரிங், இல்லை ரேட்டிங் ப்ளஸ் லேபிள் இது எல்லாத்தையுமே கூட நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் ரேட்டிங், லேபிள், கலரிங் இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோவில். ஸோ இது காம்பேக்ட் செல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இது எக்ஸ்பேண்டட் செல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இது எதுவுமே வேண்டாம்னா இதை ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிரிட் வியூவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது தம்ப்நெயில் மேலே அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி லூப் வியூ, அதாவது சிங்கிள் பிக்சர் வியூலையும் தனித்தனி ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அங்கேயும் டிஸ்பிளே ஓவர்லேஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்லேருந்து வெளியே போய்க்கலாம். அண்ட் தென் கிரிட் வியூவிலேருந்து லூப் வியூ, அதாவது சிங்கிள் பிக்சர் வியூவுக்கு வரத்துக்கு ஒரு டைம் இ கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிரிட் வியூவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுதுங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி லூப் வியூ, அதாவது சிங்கிள் பிக்சர் வியூவுக்கும் தனித்தனி ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ அகெயின் Ctrl J ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த லூப் வியூவில், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த கிரிட் வியூ, இப்போ பார்க்க போகிறது லூப் வியூ. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வியூவும் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரிட் வியூ பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது லூப் வியூ. இந்த லூப் வியூவில் ஷோ இன்ஃபோ ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது info 1 and info 2
அப்படின்னு இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் வெறும் ஐ ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளே ஆகும். இப்போது இன்ஃபோ 1ல் என்னெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அண்ட் இன்ஃபோ 2ல் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணும்னு நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபோ 1ல் ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம், நான் ஏற்கனவே கிரிட் வியூவில் சொல்லியிருந்த ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம் இங்கே இருக்குது. இந்த ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம் தான் இது. அண்ட் தென் கேப்சர் டேட் அண்ட் டைம், இதுதான் கேப்சர் டேட் அண்ட் டைம். அண்ட் தென் cropped dimension, இது இதோட crop dimension, which means இந்த பிக்சரை இன்கேஸ் நீங்கள் க்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் க்ராப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைமென்ஷனோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணோம். அண்ட் தென் செகண்ட் இன்ஃபோ 2ல் ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம், இங்கேயும் ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம் இருக்குது, இங்கேயும் ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம் இருக்குது. அண்ட் செகண்ட் லைனில் எக்ஸ்போஷர் அண்ட் ஐஎஸ்ஓ இருக்குது, இதுதான் எக்ஸ்போஷர் அண்ட் ஐஎஸ்ஓ. அண்ட் தேர்ட் லைனில் லென்ஸ் செட்டிங், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன எம்எம்மில் என்ன ஃபோக்கல் லென்த்தில் இந்த ஷாட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த லென்ஸ் செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரிட் வியூவில் இங்கே எப்படி நமக்கு ஏற்ற மாதிரியான ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி லூப் வியூலையும் அத்தனை ஆப்ஷன்ஸும் இருக்குது. நமக்கு இதில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இதை டைம் பீயிங்க்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி ஒரு வெர்ச்சுவல் காப்பி எடுத்துக்கலாம். கிரியேட் வெர்ச்சுவல் காப்பி. இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் பிக்சருக்கு போகலாம். இந்த வெர்ச்சுவல் காப்பி இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் ஃபார் டைம் பீயிங் இதோட எக்ஸ்பிளைனேஷன் பர்பஸ்க்காக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். அகெயின் Ctrl+J. ஸோ இந்த Ctrl+J லைப்ரரி வியூ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக Ctrl+J ப்ரெஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் லூப் வியூவில் இந்த இன்ஃபோ 2லேருந்து இன்ஃபோ 1க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம் நெக்ஸ்ட் பிக்சருக்கு மூவ் பண்ண உடனே அது ஃபைல் நேம் .copy1ன்னு வரதை பார்க்கலாம். அதாவது இது வெர்ச்சுவல் காப்பியில் ஃபர்ஸ்ட் காப்பின்னு அர்த்தம். பதிலே ஒரு பிக்சரை எத்தனை வெர்ச்சுவல் காப்பி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதுவே இந்த பிக்சரை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸஸ் ஒரு சின்ன எடிட் மட்டும் இதில் பண்ணலாம். இது ஒரு கலர் கரெக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஸ்லைட்லி ஒரு வார்ம் ஆட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ இப்போது இதை சேவ் பண்ணிடுறேன். Ctrl+S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். அண்ட் 100% சேவ் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் லைட்ரூம்க்கே போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் edit.psd அப்படின்னு இருக்கும். அகெயின் Ctrl+J போடுறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காப்பி நேம் அப்படிங்கிறது எதர் அது ஒரிஜினல் ஃபைலா இல்லை வெர்ச்சுவல் காப்பியா இல்லை ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரில் ஏதாவது எடிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேம். ஸோ ஆல்ரைட், இப்போது இந்த இன்ஃபோ 1ல் ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேமே விட்டுறலாம். செகண்ட் கேப்சர் டேட் அண்ட் டைம் விட்டுறலாம். க்ராப்டு டைமென்ஷன் விட்டுறலாம். இது மூணுமே நமக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் தென் இன்ஃபோ 2ல் ஃபைல் நேம் அண்ட் காப்பி நேமுக்கு பதிலாக மெகா பிக்சல் கூட வச்சுக்கலாம். ஸோ இது 19.0 மெகா பிக்சல் கேமராவில் ஷூட் பண்ணது. பை த வே ஒரு சின்ன டிப், இது மாதிரி வெர்ச்சுவல் காப்பி எடுத்திருந்தாலோ இல்லை எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணியிருந்தாலோ ஓவர்லே கிரிட் வியூவில் இந்த மாதிரி இந்த வெர்ச்சுவல் காப்பி அண்ட் எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண செல்ஸ் மட்டும் இந்த மாதிரி டார்க்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இது ஒரிஜினல் ஒன் அண்ட் இது ரெண்டும் ஒன்று வெர்ச்சுவல் காப்பி எடுத்தது, இன்னொன்று ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணது. இது மாதிரி பிக்சர் செலெக்ஷனில் இருக்கும்போது அதை டீசெலக்ட் பண்ணோம்னா Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் போதும், டீசெலக்ட் ஆகிடும். அண்ட் தென் ஏதாவது ஒரு பிக்சர் செலெக்ஷனில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கிரிட் வியூவிலேருந்து லூப் வியூ, அதாவது சிங்கிள் ஃபோட்டோ வியூவுக்கு சேஞ்ச் ஆகும். அகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது 100% ஜூம்க்கு வரும். அகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிட் வியூவுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் லூப் வியூ, செகண்ட் என்டர் 100% ஜூம், தேர்ட் என்டர் அகெயின் கிரிட் வியூ. ஸோ வெறும் என்டர் கீ மட்டும் யூஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் வியூ பார்க்க முடியும். இந்த கிரிட் வியூ அண்ட் லூப் வியூவை ஸ்விட்ச் பண்ண டூல் பாரில் டெடிகேட்டட் பட்டன்ஸும் இருக்குது. ஸோ இது கிரிட் வியூ அண்ட் இது லூப் வியூ. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இன்னும் மோர் ஆப்ஷன்ஸை இந்த இடத்துல லோட் பண்ணிக்கவும் முடியும். கலர் லேபிள், நேவிகேஷன், ஸ்லைட் ஷோ, ஜூம், இந்த மாதிரி. ஆல்ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது லைப்ரரி மாடியூலோட டூல் பார். இந்த டூல் பாரை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்,
G அதாவது கிரிட் வியூ. செகண்ட் இருக்கிறது E அதாவது லூப் வியூ, சிங்கிள் ஃபோட்டோ வியூன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது XY கம்பேரிசன். இதுக்கு ஷார்ட்கட் கீ C ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரே மாதிரி இருக்க பிக்சரில் இருக்க டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். செலக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேண்டிடேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது எக்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் அண்ட் ஒய்ங்கிறது கேண்டிடேட். இப்போது எக்ஸ் இந்த பிக்சர் அண்ட் ஒய் இந்த பிக்சர். இப்போது எக்ஸ் வந்து நான் இந்த பிக்சராக கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒய் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒயிட் கலர் பார்டர் வந்த உடனே இது செலெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது ஒய் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பிக்சரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பிக்சரையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வியூவோட பேரே வந்து கம்பேர் தான். ஸோ ரெண்டு பிக்சரை கம்பேர் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஜூம் பண்ணி பண்ணலாம். ஒரு டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பிக்சரும் அட் த சேம் டைம் ஜூம் ஆகி பேனும் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் இன்ஃபோ ஐ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு இன்ஃபோ ஓவர்லேவும் அட் அ டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷனை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கலி கம்பேர் வியூ. இப்போது இந்த கம்பேர் வியூவிலேருந்து வெளியே போகிறதுக்கு இந்த டன் ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். இந்த செலெக்ஷன்லேருந்தும் வெளியே போகணுன்னா எதர் பக்கத்தில் இருக்க பிக்சரை கிளிக் பண்ணலாம், இல்லை செலெக்ஷனே வேண்டாம் அப்படின்னா Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் செலெக்ஷனே போயிடும். இதுக்கு அடுத்து இருக்கிறது சர்வே மோட். இந்த சர்வே மோட் அப்படிங்கிறது இந்த கம்பேர் மோடோட அப்கிரேடட் வெர்ஷன்னு சொல்லலாம். அதாவது கம்பேர் மோடில் ரெண்டு பிக்சர் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பிக்சரை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். இதில் ரெண்டுக்கும் மேற்பட்ட பிக்சர்ஸை கம்பேர் பண்ண முடியும். இப்போது இந்த பிக்சரை சர்வே வியூ அதாவது N ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி அடுத்த பிக்சரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு செலெக்ஷனும் நம்மளோட மெயின் பிக்சர் வியூவிங் ஏரியாவில் ஆட் ஆகும். இல்லை ஒரு பிக்சரை விட்டுட்டு இன்னொரு பிக்சர் செலக்ட் பண்ணணும்னா Ctrl ஹோல்ட் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிக்சர்ஸை நம்ம கம்பேர் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிறது பீப்புள், அதாவது ஃபேஸ் ரெகனைசேஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட், இப்போ இந்த சர்வே மோட்லேருந்து வெளில வர அகெயின் இந்த சர்வே மோடையே ஒரு கிளிக் பண்ணால் அதுலேருந்து வெளியே வந்துடும். இட் மீன்ஸ் கிரிட் வியூவுக்கு வந்துடும். ஆல்ரைட், இதுக்கு அடுத்து இருக்கிறது பெயிண்டர். இந்த பெயிண்டர் கேன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல். இந்த பெயிண்டர் கேன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். எஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் கீவேர்ட். நம்மளோட பிக்சருக்கு கீவேர்ட் ஆட் பண்ணுறதுனால க்ரௌடடாக இருக்கிற பிக்சர்லேருந்து அது என்ன டைப் ஆஃப் பிக்சர் அப்படின்னு பிரித்து எடுக்க ரொம்பவே யூஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா டக்குன்னு ஒரு பிக்சரை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. இப்போது இதில் க்ரௌடடாக நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இப்போது இதில் ஆல்ரெடி கீவேர்ட்ஸ் அப்ளை பண்ணியும் இருக்குது. கப்புள் ஃபோட்டோ ஐடியாஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட். அண்ட் தென் கமா Chandru Bharathy அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. இப்போது இந்த பிக்சருக்கு நான் ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸை ஒரு 4 கீவேர்ட்ஸை அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பிக்சருக்கு போயிட்டு மறுபடியும் பிரைட் ப்ரீ வெட்டிங் அண்ட் தென் Chandru Bharathy, இப்படி இதுக்கு ஒரு 3 கீவேர்ட். அண்ட் தென் அகெயின் இந்த பிக்சருக்கு வரேன், கப்புள் ஷூட் ஐடியாஸ். இப்போ நான் கப்புள்னு டைப் பண்ணும்போது சஜஷன்ஸில் கீவேர்ட்ஸ் லிஸ்ட் ஆகுது. விச் மீன்ஸ் ஆல்ரெடி இந்த கேட்டலாகில் அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அண்ட் தென் ப்ரீ வெட்டிங் அண்ட் Chandru Bharathy. கிரேட். இந்த மாதிரி ஒரு பிக்சருக்கும் போய் நம்ம கீவேர்டை டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம். ஸோ இதுக்காக தான் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த கீவேர்ட் செட்ஸ். இந்த கீவேர்ட் செட்ஸில் நம்ம இங்கே செட் ஆஃப் கீவேர்ட்ஸை டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். சேவ் கரண்ட் செட்டிங்ஸ் ஆஸ் அ நியூ ப்ரீசெட். இப்போது அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் வேணும், ப்ளஸ் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பர்டிகுலர் கீவேர்டு வேணும் அப்படின்னா இந்த கீவேர்ட் செட்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு பிரைட் அண்ட் க்ரூம், ப்ரீ செரிமனி ரிசப்ஷன் அப்படின்னு வரும். அண்ட் தென் அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்கு ஏற்ற கீவேர்ட்ஸ் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கீவேர்ட் செட்ஸுங்கிறது நத்திங் பட் அ பஞ்ச் ஆஃப் கீவேர்ட்ஸை ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வைக்கிறது தான். ஸோ ஆல்ரைட், இப்போது பஞ்சாக இதில் எந்த கீவேர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு க்ரௌடடாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் இதுவே இந்த கீவேர்ட் லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். எந்த கீவேர்டில் எத்தனை பிக்சர் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக காமிக்கும். இப்போ நம்ம கொடுத்த கப்புள் ஃபோட்டோ ஐடியாஸ், இந்த ஏரோ கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த 3க்கு தான் நம்ம
கப்புள் ஃபோட்டோ ஐடியாஸ் கொடுத்தோம். அண்ட் தென் சந்துரு பாரதி எதுலலாம் இருக்குது அப்படின்னா இந்தந்த ஃபோட்டோஸ்லலாம் இருக்குது. இஃப் இன் கேஸ் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டையுமே பார்க்கலாம். ஸோ இதில் 4 பிக்சர்ஸ், இதில் 5 பிக்சர்ஸ். அண்ட் தென் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் இதிலலாம் இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போது ஒரு பிக்சருக்கும் கீவேர்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரியலி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இதுக்கு என்னோட ஒரு ஃபேவரட் வே ஆஃப் ஆடிங் கீவேர்ட்ஸும் இருக்குது. அதுதான் இந்த பெயிண்டர் கேன் ஆர் ஸ்ப்ரே கேன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு கிரேசியான பவர்ஃபுல் டூல். இந்த பெயிண்டர் கேனில் இங்கே கொடுத்துருக்கிற 8 ஆப்ஷன்ஸில் எதை வேணாலும் லோட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணால் போதும், அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை டைரெக்டாக கிரிட்லேயே வச்சு அப்ளை பண்ணிடலாம். இப்போது நான் இதில் கீவேர்ட் லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சந்துரு பாரதி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த கேட்டலாகில் எந்த ஒரு பிக்சர்லையும் அப்ளை ஆகாத கீவேர்ட். விச் மீன்ஸ் இந்த கீவேர்ட் லிஸ்ட்டில் சந்துரு பாரதி ஷார்ட்ஸ் ப்ளஸ். ஸோ தட் இந்த ப்ளஸ் இருக்குன்னா இப்போ எதுவுமே இல்லை, இனிமேல் தான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கீவேர்ட் லிஸ்ட்டில் சந்துரு பாரதி ஷார்ட்ஸ் கீவேர்டில் 0 பிக்சர்ஸ் தான் இருக்குது. ஆல்ரைட், இப்போது இந்த பெயிண்டர் கேனில் கீவேர்ட் லோட் பண்ணியிருக்கோம். அந்த கீவேர்ட் வந்து சந்துரு பாரதி ஷார்ட்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் கீவேர்ட் மட்டும் இதில் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்டர் கேன் ரெடியாக இருக்குது. இப்போது கிளிக் பண்ணால் இந்த பர்டிகுலர் பிக்சருக்கு அந்த கீவேர்ட் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே ஆட் ஆகிடுச்சு. இது ஆட் ஆகிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ண ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு சின்ன பேட்ச் ஒன்று ஆட் ஆகிறத பார்க்கலாம். இதை ஒரு கிளிக்கும் பண்ணலாம், இல்லை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணுறோமோ அந்த பிக்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கீவேர்ட்ஸ் ஆட்டோமேட்டடாக அப்ளை ஆகிடும். இப்போ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா பிக்சருக்கும் வந்து அப்ளை ஆகுது. இங்கேயே சொல்லுது பாருங்கள், அசைனிங் கீவேர்ட் டு சந்துரு பாரதி ஷார்ட்ஸ். ஸோ இப்போது இந்த சந்துரு பாரதி ஷார்ட்ஸில் 0 வந்தது. 41 பிக்சர்ஸ்க்கு நம்ம இந்த கீவேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். எதர் இந்த 41 பிக்சர்ஸை மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கணுன்னா இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த 41 பிக்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் பை மிஸ்டேக் நீங்கள் இந்த கீவேர்டை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டர் கேன் வந்து எரேசராக மாறிடும். ஸோ தட் இங்கே பார்த்துக்கோங்க 41 இருக்குது. ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன், 40 ஆகிடுச்சு. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி அகைன் 38 இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராகும் பண்ணிக்கலாம். ஸோ கீவேர்ட் ஆடிங் வெரி வெரி சிம்பிள். இதை இப்போது க்ரௌடட் இமேஜஸை பார்க்க ஆர்கனைஸ் பண்ணாத மாதிரி தெரியலாம். பட் கீவேர்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தா குயிக்காக இந்த பர்டிகுலர் இமேஜை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கப்புள் ஷார்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் கீவேர்ட் மட்டும் எதில் இருக்குது இதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் பண்ணதை இதை ஒரு கலெக்ஷன்ஸாகவும் க்ரியேட் பண்ணலாம் லைட்ரூமில். எஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்ஸை இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம். இந்த கலெக்ஷன்ஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸுங்கிறது விர்ச்சுவல், அதாவது இந்த கலெக்ஷன்ஸில் நம்ம பிக்சர் ஆட் பண்ணுறதுனால ஹார்ட் ட்ரைவில் ஃபிசிக்கலாக எந்த காப்பியும் ஆட் ஆக போகிறது இல்லைன்னு அர்த்தம். கலெக்ஷன்ஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் கலெக்ஷன்ஸ். இது இந்த ரேண்டம் செலெக்ஷனை ஒரு கலெக்ஷன்ஸாக கிரியேட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கலெக்ஷன்ஸ், தட்ஸ் இட். இது ஜஸ்ட் ஹேண்ட் பிக்டு பிக்சர்ஸை எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ். இது ரியலி ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த ஃபோல்டருக்குள்ளே எந்த மாதிரி பிக்சர்ஸை உள்ளே போடணும்னு இதுக்கு நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். கிரியேட் ஸ்மார்ட் கலெக்ஷன். இப்போ இந்த ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ்க்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், சோஷியல் மீடியா போஸ்ட்னு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த கலெக்ஷன்ஸோட நேம் அண்ட் அடுத்து இதுதான் ரூல். இப்போது இந்த ரூலில் ரேட்டிங் இஸ் கிரேட்டர் தென் 3 ஸ்டார்னு செட் பண்ணுறேன். மீனிங் எந்த பிக்சர்லாம் 3 ஸ்டாரோ இல்லை 3 ஸ்டாருக்கு மேலே இருந்தாலோ அந்த பிக்சர்லாம் இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்துடணும்னு நம்ம ரூல் செட் பண்ணுறோம். இதில் இந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு ரூலும் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போது லேபிள் கலர் க்ரீன் செட் பண்ணுறேன். மீனிங் க்ரீன் லேபிள் எல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்துருன்னு. ஸோ இப்போது நம்மக்கிட்ட 2 ரூல் இருக்குது. இந்த 2 ரூல்லையும் இந்த 2 கண்டிஷனையும் மேட்ச் பண்ணால், அதாவது இங்கே மேட்ச் ஆல் அப்படின்னு இருக்குது. எனி அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனால் கூட இந்த கலெக்ஷன் ஃபோல்டர்ஸ்குள்ளே அந்த பிக்சர் ஆட்டோமேட்டடாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோல்டர் இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே வரும். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு மாதிரி இங்கே ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ்லேருந்து ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுட்டு இதுக்கு ஸ்டார் ரேட்டிங் தரேன். ஒரு 3 ஸ்டார் தரேன். அண்ட் தென் இது ஒரு 4 ஸ்டார் அண்ட் இது ஒரு 5 ஸ்டார், இது 1 ஸ்டார். பை த வே, இந்த ஸ்டார் ரேட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு
நம்பரில் 1 2 3 ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்டார் ரேட்டிங், லேபிளிங் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும். இந்த பெயிண்டர் டூல் எடுத்துக்கலாம். இங்கே லேபிள் கலர் க்ரீன். ஸோ இது க்ரீன், இப்படி ட்ராக் பண்ணி க்ரீன் கூட பெயிண்ட் பண்ணலாம், இல்லை ரெட் கலர் வேணுனாலும் பெயிண்ட் பண்ணலாம். ஆல்ரைட். அண்ட் தென் ரேட்டிங் ஒரு 3 ஸ்டாருக்கு மேலே இருந்தால் இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே போக சொல்லியிருக்கோம். ஸோ 3 ஸ்டாருக்கு மேலே ஒரு 4 ஸ்டார் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மறுபடியும் இந்த பெயிண்டரில் லேபிள், க்ரீன் கலர் லேபிள் எடுத்து பிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே எதெல்லாம் அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோ அதெல்லாம் இங்கே ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இது வரைக்கும் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் 8 பிக்சர்ஸ் ஆட் ஆச்சு. இப்போது இதில் ஒரு ரூல் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சரில் ஸ்டார் ரேட்டிங் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, கலர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் இந்த பிக்சரை கவுண்ட் எடுத்துக்கல. இப்போ நான் கலர் அப்ளை பண்ண உடனே 8 வந்து 9ஆக மாறிடும். இப்போ இந்த கலரும் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ தட் 2 ரூலும் இங்கே சரியாக இருக்குது. அதனால் இந்த கலெக்ஷன்ஸ், இந்த ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ்குள்ளே இந்த பிக்சர்ஸ் உள்ளே ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு பிக்சரை ப்ராசஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 250 பிக்சர்ஸை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு 15 to 20 பிக்சர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதெல்லாம் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேலே நீங்கள் ரேட் பண்ணுறீங்களோ ப்ராசஸ் பண்ணும்போதே, இல்லை அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலர் லேபிள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ப்ரொடக்டிவாக இதை சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கோ இல்லை ஆல்பம்க்கோ இல்லை பிக்கர் பிக்சருக்கோ, ஸோ எந்த மாதிரி உங்களோட தேவை வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்பமில் ஒரு பெரிய பிக்சர் போடணும், பெரிய பிக்சர் போடுறதெல்லாம் வந்து ஒரு க்ரீன் கலர் லேபிளில் இருக்கணும் அப்படின்னா அதை மட்டும் வந்து ரீடச் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக உங்களோட தேவைகளை இதில் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இந்த ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸை வச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸில் இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் மட்டும் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணது கலெக்ஷன்ஸ். இது வந்து ஹேண்ட் பிக், இது வந்து ஜஸ்ட் நார்மல் கலெக்ஷன், இது ஹேண்ட் பிக்ட், அண்ட் இது வந்து ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ். இதை நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணல, செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு செலக்ட் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது குயிக் கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் குயிக் கலெக்ஷன்ஸில் ஆட் பண்ணுங்கிற பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பி கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ பி கீ ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட் டு குயிக் கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஓவர்லே காமிக்கும். நீங்கள் ஆட் பண்ண குயிக் கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் குயிக் கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதெல்லாம் இப்போது பி கீ ஆட் பண்ணி செலக்ட் பண்ண குயிக் கலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது கலெக்ஷன் செட். பை த வே இந்த கலெக்ஷன் செட் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஸ்மார்ட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த கலெக்ஷன் செட்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். பை த வே இந்த பெயிண்டர் கேன் யூஸ் பண்ணி இன்னும் லேபிள், ரொட்டேஷன், மெட்டடேட்டா, இந்த மெட்டடேட்டா வந்து ஒரு பெரிய டாபிக், அதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். செட்டிங்ஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ரீசெட். இந்த ப்ரீசெட்டை கூட இந்த ஸ்ப்ரே கேன், அதாவது இந்த பெயிண்டர் கேனில் லோட் பண்ணி செலக்டிவ் பிக்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபோல்டரில் எனி ஃபோல்டரை செலக்ட் பண்ணி செப்பரேட்டாக அதை மட்டும் ஒரு கேட்டலாகாக கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆல்ரைட் கைஸ், லைப்ரரி மாடியூலில் ஆல்மோஸ்ட் 50% கவர் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது மெட்டடேட்டா கல்லிங், அதாவது ஃபோட்டோ செலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசிங். இதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த டூல் பார், குயிக் வியூ, கம்பேர் வியூ, சர்வே வியூ, கீவேர்டிங் அண்ட் பெயிண்டர் கேன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போ உடனே. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவான கர்லிங் அண்ட் ஆர்கனைசிங்கில் மீட் பண்ணலாம். Until then, be creative and productive. This is Chandru from Focus Studios, signing off.